பொய்யும் சுருக்கி சொல்வதானால் அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவு நோக்கம் கொண்ட சூதுரை, இந்த மூன்றை தவிர அவருடைய பேச்சில் வேறு எதுவும் என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் ஒரு மாநிலத்திற்கு வருகிற போது அவருடைய தகுதி, அவருக்கு இருக்கிற பொறுப்பு, கடமை உணர்ச்சி இவைகளை பற்றி கிஞ்சிற்றும் கவலைப்படாமல் அவதூறுகளை அள்ளி வீசுவதும், மாற்றுக் கட்சி அரசாங்கம் அந்த மாநிலத்தில் நடந்தால் ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை சொல்வதும், மதவாத பிளவை வேண்டுமென்றே உண்டாக்கி அமைதியாக இருக்கிற ஒரு மாநிலத்தில் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை, கலவரத்தை தூண்டி அதன் மூலம் அரசியல் ஆதாயம் கிடைக்குமா, அறுவடை செய்யலாமா என்கின்ற அருவருப்பான உணர்ச்சியும் அவருடைய பேச்சில் வெளிப்பட்டிருக்கிறது. இது கூட்டாட்சி தத்துவதற்கு நல்லதல்ல. மாநில ஒன்றிய அரசுக்கு இடையிலான சுமூகமான போக்கிற்கு உந்தகம் அளிக்கக்கூடிய ஒரு பேச்சை அவர் பேசியிருக்கிறார். அவர் பேச்சை ஒவ்வொரு வரியாக எங்களால் ஆதாரத்தோடு நிரூபிக்க முடியும். ஆனால் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்காவாக இருப்பதை அவர்கள் விரும்பாமல் அரசியலுக்காக மிகவும் கீழ்த்தரமான நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ள அமித்ஷா அவர்களுடைய பேச்சை, போக்கை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள். தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர், மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு, அமைதி, வளர்ச்சி திட்டங்கள், ஒன்றிய அரசினுடைய நிதி பல நேரங்களில் கிடைக்காவிட்டாலும் கூட அந்த நிதியையும் மாநில நிதியிலிருந்து இழப்பீடு செய்து வளர்ச்சி திட்ட பணிகளை மிக விரைவாகவும் நல்ல முறையிலும் வழங்கி நடைமுறைப்படுத்துவதை செரிக்க முடியாத ஒன்றிய அரசும் பிஜேபி கட்சியும் அமித்ஷாவை வரவழைத்து இங்கே கொண்டு வந்து இப்படிப்பட்ட கேலிக்கூத்தான, அருவருப்பான, அரசியல் நாகரிகத்திற்கு புறம்பான காரியத்தை அரங்கேற்றிருக்கிறார்கள். அமித்ஷா என்ற தனி மனிதருக்காக மட்டுமல்ல, அவர் வகிக்கிற அந்த பதவிக்கும் இது அழகல்ல. இந்த அரசியல் சித்து விளையாட்டுகளை, அருவருப்பான போக்குகளை இத்தோடு அவர் நிறுத்திக் கொள்வது நல்லது. ஒன்றிய அரசுக்கு முன்பாக இருந்த ஒன்றிய அரசு நிதி தொடர்ந்து நிதி கேட்கணும் கேட்டுட்டு இருக்கீங்க. 1 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு நாங்கள் நிதி கொடுக்காம இருந்திருக்காங்க. நாங்கள் 5 லட்சம் ரூபாய் 6 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்துருக்கோம்னு சொல்லி அதை ஒரு பட்டியலிட்டு. அப்ப என்ன பட்ஜெட்? அப்ப சைஸ் ஆஃப் தி பட்ஜெட் என்ன? மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் மொத்த நிதி வருவாய், வரி, நேரடி டைரக்ட் டாக்ஸ் நிதி வருவாய் எவ்வளவு? இப்ப எவ்வளவு? நான் வந்து புள்ளி வரத்துக்கு போகல, ஷூரா சொல்றேன், 4 மடங்கு உயர்ந்திருக்கு. 4 மடங்கு நேரடி டைரக்ட் டாக்ஸ் உயர்ந்திருக்கு. இன்டைரக்ட் டாக்ஸ் எவ்வளவு நமக்கு தான் தெரியும். அப்போ நீங்க என்ன ஃபிகர் நீங்க கொடுத்தாலும் அந்த ஃபிகரை வந்து 4 மடங்கா கூட்டி சொல்லுங்க. நான் ரயில்வே மினிஸ்டர்ட்டி கேட்டிருக்கேன் பார்லிமெண்ட்ல. நாங்கள் தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு திட்டம் கொடுத்துட்டோம், மன்மோகன் சிங் இவ்வளவு தான் கொடுத்தாங்கன்னு நான் எடுத்து காமிச்சேன். ரயில்வேக்கு வந்து மன்மோகன் சிங் காலத்தில் என்ன வருமானம், அவங்க எவ்வளவு கொடுத்தாங்க, நீங்க எவ்வளவு கொடுத்தீங்க, ரெண்டையும் கம்பேர் பண்ணா ஸ்டில் இட் இஸ் பிலோ. சார், அமித்ஷாவை பார்த்தாலும் உங்க திமுகவுக்கு ஷாக் அடிக்குது. நயனா நாயகன் பேசுறார், அந்த அளவுக்கு ஷாக் அடிக்கக்கூடியவராக இருக்காரு. எங்களுக்கு எதுக்கு ஷாக் அடிக்கணும்? எங்களை பார்த்து ஷாக் அடிச்சா நீங்க வந்திருக்கீங்க. அதாவது உங்களுடைய எந்த விதமான பிளவுவாதமும் மத அரசியலும் தமிழ்நாட்டில் எடுபடவில்லை. எல்லா தேர்தலிலும் எங்களுடைய முதலமைச்சருடைய கோரிக்கை ஏற்று தமிழக மக்கள் வந்து அவருக்கு பின்னால், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பின்னால் இருக்கிறார்கள். இதை புரிஞ்சிக்க முடியாம, இதை தெரிஞ்சிக்க முடியாம, இதை ஜீரணிச்சிக்க முடியாம தானே நீங்க வந்து இங்க வந்து பேசுறீங்க. எங்களுக்கு எதுக்கு பயம்? உங்களை பார்த்தா எங்களுக்கு சிரிப்பா இருக்கு. இப்ப நான் மாண்புமிகு அமைச்சர் கூப்பிடுறோம், இன்னும் 2 தடவை வந்தீங்க. ஏன் பிரைம் மினிஸ்டர் 5 தடவை வந்தாரு எம்பி எலெக்ஷனுக்கு? 5 முறை வந்தாரு. ஏன் பயந்தார் தமிழ்நாட்டை பார்த்து? எப்போவாவது ஒரு பிரதம மந்திரி சுதந்திர இந்தியாவில் 5 முறை சும்மா மேட்டுப்பாளையம் முனிசிபாலிட்டி, திருப்பூர் முனிசிபாலிட்டி 5 தடவை ஏதாவது பிரைம் மினிஸ்டர் வந்து பாத்துருக்கீங்க? யாருக்கு பயம்? இதே போதும், யாருக்கு பயம்? தேர்தல் அறிக்கையில திமுக சொன்னதுல வந்து 10% நிறைவேற்றிருக்காங்க, 90% நிறைவேற்றி வாங்கன்னு கூப்பிடுறாங்க. நானும் கூப்பிடுறேன். நாங்க 98.5% நிறைவேற்றிட்டோம். நான் கூப்பிடுறேன், வாங்க, எங்க வச்சுக்கலாம், வாங்க.
அரசு ஊழியர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் மட்டும்தான் நிக்குது. அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காரு முதலமைச்சர். அதுல நிதி பற்றாக்குறை இருக்கு, அது எப்படி செய்யலாம்னு ரெண்டு பேருக்கு காம்ப்ரமைஸா ஒரு டீம் போட்டிருக்கோம். அதை நாங்கள் ஒத்துக்கிறோம். அதை தவிர மீது என்ன செய்யல, சொல்லாதையும் செஞ்சிருக்கோம். நான் கூப்பிடுறேன் அவரை, அவர் கூப்பிட வேணாம், நான் கூப்பிடுறேன். வாங்க அமித்ஷா அவர்களே வாங்க, நான் தயார். டெல்லியில, சென்னையில, புவனேஸ்வரியில, ஆனா தயவு பண்ணி ஹிந்தியில பேசாதீங்க வாங்க. மோடி அரசுடைய திட்டங்களை வந்து மடைமாத்தி மாநில அரசுக்கு பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதான் பையன் சொல்ல அவர் ஒரு ஆதாரம் சொல்லணும்ல, ஏதாவது ஒரு ஆதாரம் சொல்லணும்ல. இந்த ஹெட்ல இந்த தலைப்பின் கீழ் ஊரக வளர்ச்சி துறைக்காக நாங்கள் கொடுத்த 16,000 கோடியை 18,000 கோடியை அவங்க எடுத்துட்டு போய் வேற திட்டத்துக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லணும்ல. நீங்க கொடுக்க வேண்டிய எய்ம்ஸ் தாவம் இருக்குமே மதுரையில். சார் மகாராஷ்டிராவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, ஒடிசாவில் எப்படி ஆட்சிக்கு வந்தோமோ, டெல்லியில் எப்படி வந்தோமோ அதே ரூட்ல தமிழகத்திலும் என்ன ஒரு மெசேஜை கன்வே பண்ண விரும்புறாங்க. உங்கள்கிட்ட நான் கேட்கறேன், அரவிந்த் கெஜ்ரிவால் ஆட்சி எடுத்துட்டீங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் அரசியல் தத்துவம் என்ன? அவர் எதிர்த்து வந்தாரு, ஊழலை மட்டுமே எதிர்த்து அரசியலுக்கு வந்தார். அவருக்கு முன்னாடி தத்துவம் இருந்ததா? அவருக்கு முன்னாடி தலைவர் இருந்தாங்களா? என்ன வித்தியாசம்? மகாராஷ்டிராவுக்கோ டெல்லிக்கோ மற்ற இடங்கள்லயோ பிஜேபி சித்தாந்தத்தை எதிர்ப்பதற்கு சார் நாங்கள் அமித்ஷாவும் மோடியும் பார்த்து பயப்படல. அவங்கெல்லாம் அவங்க ஆற்றால் சாதாரண ஆளுங்க. அவர்களுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் தத்துவம் எல்லா இடத்துலையும் படையெடுத்து ஜெயிக்குது. ஏன் இங்க ஜெயிக்க முடியல? எங்கள்கிட்ட அந்த சித்தாந்தத்துக்கு மாற்று சித்தாந்தம் எங்கள்கிட்ட இருக்கு. அந்த சித்தாந்தம் வர முடியாது. சோ திராவிட இயக்க சித்தாந்தம் இருக்கிற வரை அவர்களால் இங்கே காலூன்ற முடியாது. ஆகவே நாங்கள் டெல்லி அல்ல, நாங்கள் மகாராஷ்டிரா அல்ல, நாங்கள் ஹரியானா அல்ல, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் திராவிடம் இங்க வர முடியாது. சமக்ர சிக்ஷா அபியான் கீழ வர 2152 கோடி பத்தி நிறைய கேள்விகள் திமுக எழுப்பியிருக்கீங்க, கொடுக்காம இருக்காங்க. அதை பத்தி எதுவும் பேசல. டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரையை பத்தி நிறைய கேள்விகள் நீங்க எழுப்பியிருந்தீங்க. நீங்க கேட்டீங்களா? இன்னும் அதான் கேட்கணும். ரெண்டு பத்தியும் பேசாமே போயிருக்காரு. அதை பத்தி அதுதான் எடுத்து நான் சொன்னேன். மூணு தான். அப்பட்டமான பொய், அருவருப்பான வஞ்சகம், பிளவுபடுத்தும் சூது. அப்பட்டமான பொய், வஞ்சகம். என்ன ஏன் டீலிமிட்டேஷன் பேச மாட்டேங்கிறீங்க? பார்லிமெண்ட் நாங்க கேட்கிறோம். எந்த அடிப்படையில் டீலிமிட்டேஷன் வருது? இல்ல அந்த மாதிரி எண்ணமே இல்லை என்று சொன்னால் ஏன் 880 சீட்டை வச்சு பார்லிமெண்ட் கட்டினீங்க? ஏன் கட்டடத்தை திறக்கும் போது பிரதமர் மாதிரி டீலிமிட்டேஷன் வந்துச்சுனாக்க 800க்கு மேல எம்பிகள் வருவார்கள், அதற்காக தான் நான் கட்டினேன் அப்படின்னு சொன்னது உண்மையா பொய்யா? அமித்ஷா சொன்னாரா இல்லையா? அப்போ உங்க நோக்கம் டீலிமிட்டேஷன் வந்ததுக்கு பிறகு 800க்கு மேற்பட்ட எம்பிகள் வந்துருவாங்க. எந்த அடிப்படையில்? மக்கள் தொகை அடிப்படையில். அது தமிழ்நாட்டை வஞ்சிக்கும், அது தென்னகத்தை வஞ்சிக்கும். இன்னும் சொல்ல போனால் தென் மாநிலங்கள் இல்லாமலேயே எந்த ஒரு மசோதாவையும் எந்த ஒரு அரசியல் சட்ட திருத்தத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியும் என்பதுதான் அங்களுக்கு உள்ள இருக்க சூது. அந்த சூதியை முறியடிச்சிருக்கிற ஒரே தலைவர் எங்களுடைய மாண்பு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கிற மாமனிதர் தான். இதை டெல்லி வரைக்கும் ஒப்புக்கிறாங்க. நீங்க மட்டும் இல்லைன்னா நேரம் டீலிமிட்டேஷன் முடிச்சிருப்பாங்கிறாங்க. பேச மாட்டார், அவர் பேச மாட்டாரு. 2027 சாகர் கணக்கு கூட மக்களுக்கு நடத்த போறோம்னு சொல்றாங்க. இல்ல அது நியாயமா தான் தத்துவம். நாங்க சொல்றோம், நியாயமா நடத்துவீங்களா, வெளிப்படையா நடத்துவீங்களா, அது சந்தேகம் இருக்கு. அதுக்கு பிறகு அதுக்கும் நீங்க சொல்லியிருக்கிற 2027 மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கும் நீங்க ப்ரப்போஸ்டு டீலிமிட்டேஷனுக்கும் இன்டர்வெலியா என்ன லிங்க், எப்படி போய் தொடர்புபடுத்த போறீங்க? ஒரு கன்ஃபியூஷன் தான் நடக்குது. இதே என்ன சொன்னாங்க, நீங்க இங்க முரண்பாடை பாருங்க. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது இந்தியாவை பிளவுபடுத்தும். சாதிவாரி கணக்கெடுப்பு கேட்கின்ற திமுக உள்ளிட்ட மாநில கட்சிகள் பிளவுவாதிகள், பிரிவினைவாதிகள் அப்படின்னு சொன்ன வாய் எங்க? அந்த வாய் நல்ல வாய், இந்த வாய் நாரவாயா? கேட்க மாட்டோமா? இதெல்லாம் நீங்க கேட்கணும். ஜனநாயகத்தினுடைய 4வது தூண் நீங்க தானே கேட்கணும். சார் அமித்ஷா இதோட 2வது தடவை வந்திருக்காரு. இன்டர்னல் மீட்டிங் நடந்திருக்கு, அது இல்லாம ஒரு கூட்டம் நடந்திருக்காங்க. 22ஆம் தேதி முருகன் மாநாடு நடத்த திட்டம் இருக்காங்க. அரசியல் கட்சி சொல்றாங்க அரசியல் உள்நோக்கத்துக்காக மட்டுமே முருகனை கையாளக்கூடிய ஒரு விஷயம். உண்மைதானே? அவங்களுக்கு என்ன காரணம்? இந்து அறநிலைய சொல்லி சார்பா இங்க ஒரு முருகன் மாநாடு நடத்துறாங்க. அதுல எல்லாருமே இந்துத்துவாதிகள் உட்பட யாரும் எங்களுக்கு பாரபட்சம் இல்லை. அந்த துறை அந்த கொள்கையில எங்களுக்கு ஏற்புடையதா இல்லையாங்கிறது வேற விஷயம். ஆனா இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. இந்து மதம், அதற்கான கோயில்கள்லாம் இருக்கு. அந்த கோயில்களை பராமரிக்கணும், சொத்துக்களை பராமரிக்கணும், அதை முன்னேற்றுறதுக்காக ஒரு துறை இருக்கு. அந்த துறை நடத்துறாங்க. நீங்க எதுக்கு நடத்துறீங்க? நான் சொல்றேன், இவங்க நடத்துறது இந்து மத ஒற்றுமைக்காகவோ அல்லது முருகனுக்காகவோ இல்லை. இங்க மதவாதத்தை ஏற்படுத்தணும், பிளவு சக்தியில் கொண்டு வரணும், இஸ்லாமியர்களுக்கு எதிராக, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக தூண்டிவிட்டு அந்த தூண்டுதல் உணர்ச்சியில அரசியல் ஆதாயத்தை நினைக்கிறாங்க. அது மதுரை மக்களே விரும்பவில்லை. இது அவர்களுக்கே தெரியும். திருப்பரங்குன்றம் மலையை பற்றி கூட பேசியிருக்காங்க. 1000 ஆண்டு பழமை தற்போது மதவாதத்தை பிளவுபடுத்தும் சக்தியாக. ஏங்க அதுக்கு 4000 வருஷம் இருக்குங்க. அதுக்கு நீங்க இவ்வளவு கேக்குறீங்களே, தமிழ்ங்கிறாரு, தமிழுக்கு ஒண்ணுமே செய்யலங்கிறாரு. ஏன் கீழடி ஏன் திரும்ப ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? கீழடி ஆய்வை ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா இருக்குல்ல, தொல்லியல் துறை, அந்த தொல்லியல் துறைக்கு நாங்கள் அனுப்பியிருக்கோம். அதே மாதிரி இரும்பை கண்டுபிடிச்சு 5 வருஷம் 5500 வருஷம் ஆச்சு. இங்கே தான் கண்டுபிடிச்சோம், இங்கே நாங்கள் தான் புழக்கத்தில் கொண்டு போனோம். இந்த ரெண்டையும் நீங்கள் அங்கீகரிச்சிங்களா? அந்த 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 அலுவலகம் அவர் பேர் என்ன? நல்ல அமர்நாத். அவர் 3 தடவை மாற்றி மாற்றி அடிக்கிறீங்களே. அஸ்ஸாமுக்கு ஏன் அஸ்ஸாம் கூப்பிடுறீங்க?
அவர் கொடுத்த அறிக்கையில் தப்பு இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அவர் கொடுத்த அறிக்கையில் தவறு இருந்தால் அந்த அறிக்கை கொடுத்தவர் தானே கூப்பிட்டு இந்த இடத்துல தப்பு இருக்கு, உங்களுடைய பதில் என்னன்னு கேட்கணும். அதான் நேச்சுரல் ஜஸ்டிஸ். நான் ஒரு அறிக்கை கொடுத்தேன்னா அந்த அறிக்கையில வந்து ஒன்றிய அரசு வந்து தப்பு கண்டுபிடிச்சதுன்னா நீங்க கொடுத்துக்கிற அறிக்கையில இங்க தப்பு இருக்குன்னு அவர் தானே கேட்கணும். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்களா? என்ன கேளுங்கன்னு சொல்ல மாட்டேங்க, கேட்க மாட்டேங்கிறீங்களே, லேசா திருப்பிடுறீங்க அப்படின்னு போஸ்ட் ஆஃபீஸ் மாதிரி திருப்பிடுறீங்களே, காலதாமதம் என்ன அர்த்தம்? இதெல்லாம் தமிழர்களுக்கு, தமிழருடைய பண்பாட்டுக்கு, தமிழ்நாட்டின் நாகரிகத்திற்கு, தமிழ் கலாச்சாரத்திற்கு, திராவிடத்திற்கு எதிரானவர்கள் என்பதை திரும்ப திரும்ப அவர்களை அறிந்தோ அறியாமலோ அப்பட்டமாக வெளிக்காட்டிக் கொள்கிறார்கள். இதற்கான அறுவடையை, தண்டனையை 2026 தேர்தலில் அவர்கள் நிச்சயமாக சந்திப்பார்கள். தமிழ்ல பேச முடியல அப்படின்றது வருத்தமா இருக்குன்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காரு. இது எந்த நோக்கத்துக்காக பேசப்படுது? ஏன் மற்ற மாநிலங்களுக்கு மொழியெல்லாம் வளர்த்துட்டாங்களா? குஜராத்தி மொழி என்னாச்சு? பீஜப்பூர் மொழி, பீகார்ல மொழி என்னாச்சு? வட இந்தியாவில் நாங்கள் தயவு செய்து உங்களுக்கு கேட்கிறேன், வட இந்தியாவில் அந்தந்த மாநிலங்களுக்கு இருந்த மொழிகள் இந்த ஆட்சி வந்த 15 ஆண்டு காலத்தில் இருக்கிறதா? புழக்கத்திலே இல்ல. இந்தியா கொண்டு வந்துட்டாங்க. அடுத்த கட்டத்துக்கு எங்க போவாங்கன்னா சமஸ்கிருதத்துக்கு போவாங்க, சரஸ்வதி நாகரத்துக்கு போவாங்க. இல்லாத சரஸ்வதி நாகரத்துக்கு எவ்வளவு பணம்? இவங்களே 200 கோடி. பக்கத்தில்